சாம்சங் தொழிலாளர்கள் 4 வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் 29ஆம் தேதி ஈடுபடுவார்கள் என்று சிஐடியு தொழிற்சங்கம் அறிவித்திருக்கிறது. திரு கோபிகுமார், சிஐடியு மாநில செயலாளர், நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு கோபிகுமார், இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? இந்த சிஐடியு பதிவு இதுதான் காரணமா? இதை தவிர மற்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு பாதையில் இருக்குன்னு அமைச்சர் சற்று நேரத்துக்கு முன்பாக சொன்னதை கேட்டோம். எதற்காக இந்த போராட்டம்? இந்த போராட்டம் என்பது தங்கப்பதிவு, தொழிலாளர்களுக்கான ஜனநாயக உரிமை, அதே போன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குரிய அந்த ஆர்டிகல் 19 ரைட் டு அசோசியேட், ரைட் டு பார்கன் என்று சொல்லக்கூடிய அந்த தரத்துகளை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற பிரதானமான கோரிக்கை, தங்கம் பதிவுக்காக பிரதானமான கோரிக்கை. அது நீதிமன்றத்தில் இருக்கு, அதுலதான் தீர்வு வரணும்னு அமைச்சரே நம்ம சொல்றதை கேட்கிறோம்ல. என்னங்க, நீதிமன்றத்தில் இருக்கு இந்த விவகாரம்னு பாக்குறோம்ல. நீதிமன்றம் என்பது அடுத்த கட்டங்க. நீதிமன்றத்தோட இப்ப வாதம் என்ன? சாம்சங் சொல்கிறது, அதனால சாம்சங் நீங்க பிரதிவாதியா சேர்க்கணும்னு சொல்றாங்க. நாங்க கேட்கறதால கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இது. எல்லா சங்கம் இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லா சங்கங்களுக்கும் கொடுக்குறாங்க. கடந்த பல மாதங்கள, கடந்த 100 நாட்களாக பாத்தீங்கன்னா ஏராளமான சங்கங்களும் பதிவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பதிவு நம்பர் 40 நாட்கள்ல கொடுக்குறாங்க. ஆனா சாம்சங் தொழிலாளர் சங்கத்துக்கு மட்டும், குறிப்பாக சிஐடியுடைய சங்கத்துக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அமைச்சர் இதற்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்கு ஏற்பா இல்லையா? ஏன் இல்ல? கண்டிப்பா ஏற்பில்லைங்க. அமைச்சர் இது சங்கத்தை பதிவு செய்யலாமே, அவரு தொழிலாளர் துறைக்கு சொல்லலாம். இல்ல பதிவுக்கு என்ன பிரச்சனை? பெரும்பான்மை சங்கம் கிட்டத்தட்ட 200-2000 பேர்ல 1800 பேர் எங்களோடு இருக்கிறாங்க. அது சட்ட ரீதியாக, தொழிலாளர் சட்ட ரீதியாக பேரவை நடத்தி அதுல அங்கீகாரப்படுத்தி அகில இந்திய கௌரவ தலைவராக நம்முடைய சிஐடி ஆகிய மாநில தலைவர் ஆ சவுந்தரராஜன், தலைவராக இ முத்துக்குமார் போன்ற நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு 11 நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு ஏன் இவர்களுக்கு இவ்வளவு? சார், இத மற்ற எல்லா கோரிக்கைகளும், இந்த சாம்சங் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வைத்திருக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்கிறதுக்கு இந்த சாம்சங் நிர்வாகம் தயாரா இருக்கும் பொழுது why can't you meet the middle way? மற்ற எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாங்க. அவங்க வேற வேலைநிறுத்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு திசை திருப்பதற்காக சொல்லக்கூடிய வாதம் இதெல்லாம். கொடுப்பதா இருந்தா நீங்க இத்தனை ஆண்டு காலம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, 17 ஆண்டுகளா கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப மட்டும் என்ன நான் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு 2 days கொடுக்கறது என்ன காரணம்? அது இந்த போராட்டம் தொடர்வதனால ஊழியர்களுக்கு வேலை இழப்பு, அதாவது அவங்களுக்கு சம்பள இழப்பெல்லாம் இருக்கே, அதை தவிர்க்கலாமேன்னு அமைச்சர் சொல்றாரு. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க தவிர்ப்பதற்கு என்னுடைய உரிமை, ஜனநாயக உரிமை நீங்க பாதுகாக்காம அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ரைட் டு அசோசியேட், ரைட் டு சூஸ் தி லீடர்ஸ் என்பதுதானே எங்க அரசு சட்டம் சொல்கிறது. அது ஏன் நீங்க மறுக்கிறீங்க என்பதானே. மற்ற நிறுவனங்களுக்கு எல்லாம் மற்ற சங்கங்களுக்கு கொடுக்கிற பொழுது ஏன் இந்த சாம்சங் மட்டும் ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க அரசு? அதுதான் எங்களோட பிரதானமான கேள்வி. தமிழ்நாடு அரசுக்கு உங்க கோரிக்கை என்ன? தமிழ்நாடு அரசுக்கு பதிவு செய்யணும். முதல்ல எங்க சங்கத்தை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். தமிழ்நாடு தொழிலாளர் துறை என்பது சட்டமன்றத்தில் 45 நாட்களுக்குள்ளார பதிவு செய்யணும், இல்லாட்டி விளக்கம் கேட்கணும். விளக்கத்துக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். என்ன விளக்கம் கேட்டா அது பதில் சொல்லிட்டோம். அதாவது அந்த விளக்கம் எல்லாம் அந்த கேள்வி எல்லாம் சாதாரண ஒரு அரசியல் சட்டத்திலே, தொழிலாளர் சட்டத்திலாத கேள்வி கேட்டாங்க, விளக்கம் கேட்டாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம். சாம்சங் பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சாம்சங் பேர் பயன்படுத்தாம எப்படி சாம்சங் நிறுவன ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க? தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்காம எப்படி இருக்க முடியும்? இப்போ பைசர் இந்தியா இருக்கு, பிஎஸ்எல் இந்தியா எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயிஸ், அது போல சாம்சங் நம்ம பயன்படுத்த இது காப்புரிமை வேற வருதுன்னு சொல்றாங்க. எங்க பேரே பயன்படுத்தக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது அப்போ இந்த அரசு என்பது, தமிழக அரசு என்பது சாம்சங் ஆதரவாக செயல்படுவதான் நாங்க கருதுறோம். இல்ல, ஒரு நிறுவன பிரச்சனையை ஏன் 4 மாவட்டங்கள் அனைத்து நிறுவனங்கள் நீங்க விஸ்தாரம் பண்றீங்க? அதுக்கான காரணம் இல்ல, அடுத்தடுத்து வருங்க. இது அடுத்த சங்கப்பதி, இது சிஐடிக்கு மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளர் தொழிற்சங்கங்களுக்கு இது பிரச்சனையா மாறும். இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இது உதாரணமாக அவங்க நிலையாட்டி விட்டால், அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுக்கும், அடுத்து சாம்சங், இன்றைக்கு சாம்சங், நாளைக்கு நோக்கியா வரலாம், மற்ற சங்கங்களுக்கு, மற்ற மத்திய தொழிற்சங்கங்களுக்கு இது போன்ற நிலைமை ஏற்படலாம்.
ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு கூட தொழிற்சங்கத்தை ஒடுக்குவதும் தொழிலாளர்கள் உரிமைகளை பறிப்பதாகத்தான் நாங்க பார்க்கிறோம். சிஐடி பார்க்கிறோம். நன்றி திரு கோபிகுமார். கோபிகுமார் மாநில செயலாளர் சிஐடியோட கருத்தை கேட்டோம். சிஐடியு 4 மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதற்கான சுமூக தீர்வு எட்டப்படுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.